வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை நிறுவும் பேச்சுக்கள் ஜனாதிபதி தனிப்பட்ட முறையில் தலையிட்டுள்ளதாக தகவல். தமிழர் தாயகத்தில் தொடரும் விபத்துக்கள். திருவோணமலை விபத்தில் இளைஞர்கள் 2 படுகாயம். கொத்தலாவல மருத்துவ பீடத்துக்கு தனியார் மாணவர்களை இணைக்கும் முடிவில் மாற்றம். ஆளும் தரப்பில் உள்ளவர்களின் எதிர்ப்பை அடுத்து தீர்மானம். சுங்க சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள். அனுர அரசின் மிகப்பெரிய திருட்டு இனச்சாடும் தயாசிரி ஜெயசேகர. உள்ளூராட்சி மன்றங்களில் ஊழல் திருட்டு முற்றாக ஒழிக்கப்படும். சிறந்த அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக லால்காந்த பெருமிதம். மத்திய அரசின் சோதனைகளுக்கு அஞ்சும் மு.க. ஸ்டாலின். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக சாடும் எடப்பாடி பழனிசாமி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்தவொரு குழுவும் பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிலைநாட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனிப்பட்ட முறையில் தலையிட்டு பாரிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது மௌனம் காத்து வரும் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியுடனும் திரைக்கு பின்னால் ரகசிய பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி குழுக்கள் அதிக பெரும்பான்மையை கொண்ட சபைகளில் உள்ளூராட்சி அமைப்புகளில் உள்ள பிரதான கட்சிகளின் உறுப்பினர்கள் சுயேட்சை குழுக்கள் மற்றும் இடதுசாரி அரசியல் கட்சி அமைப்புகளின் ஆதரவுடன் அதிகாரத்தை நிறுவுவதற்கான திட்டங்களை அரசாங்கம் வகுத்துள்ளது. பிரதான எதிர்க்கட்சி தவிர்த்த ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் அரசாங்கத்தின் பிராந்திய தலைவர்கள் பேச்சுக்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுயாதீனமாக இருந்து உறுப்பினர்களின் ஆதரவை பெறும் நோக்குடன் இந்த பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சுயேட்சை குழுக்களுக்கு ஜனாதிபதியுடன் பேச்சுக்களை நடத்தவும் பெலவத்தை தலைமை அலுவலகத்தில் ஜேவிபியின் மூத்த உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்றங்களில் ஊழல் மற்றும் மோசடி ஆகியவை 100% நிறுத்தப்படும் என மக்களுக்கு உறுதியளிப்பதாக விவசாய, கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். நாடு தற்போது ஒரு மாற்றத்தின் சகாப்தத்தில் இருப்பதாகவும் அதற்கான அரசியல் மாற்றம் சிறப்பாக நடைபெறும் என தாம் நம்புவதாகவும் விவசாய அமைச்சர் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கால்நடை அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான மில்கோ மற்றும் ஹைலண்ட் உட்பட 33 பால் பண்ணைகளை விற்பனை செய்யும் முந்தைய அரசாங்கத்தின் முடிவு தமது அரசாங்கத்தினால் கைவிடப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த கூறியுள்ளார். அந்த வகையில் தேசிய கால்நடை அபிவிருத்தி சபையின் விற்பனை நிலையங்களின் எண்ணிக்கையை மேலும் விரிவுபடுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னர் பொருளாதாரம் ஒரு சிறிய கும்பல் குழுவின் கைகளில் இருந்த போதிலும் தற்போது தமது அரசாங்கத்தின் பொருளாதார ஜனநாயக கொள்கையின் கீழ் அனைவரும் பொருளாதார செயல்பாட்டில் பங்கேற்கலாம் எனவும் அதற்கான வாய்ப்பு உள்ளது எனவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் பணிபுரிவது மிகவும் மதிக்கப்படும் ஒன்றாக இருந்தது என்ற போதிலும் தற்போது அரசு ஊழியர்கள் திருடர்களாக பார்க்கப்படுகிறார்கள் என கே.டி. லால்காந்த கூறியுள்ளார். அரசியல் மற்றும் பொது சேவை என 2 விடயங்களால் நாடு சரிவடைந்ததாகவும் இந்த இரண்டையும் முதலில் கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் கே.டி. லால்காந்த கூறியுள்ளார். இந்த இரண்டும் இல்லாமல் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் அரசியல் மாற்றம் சிறப்பாக இடம்பெற்றதாக தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி நிறுவனங்களின் பொறிமுறை நிறுவப்பட்டவுடன் திருட்டு, மோசடி மற்றும் ஊழலை முழுமையாக ஒழிக்க முடியும் என விவசாய அமைச்சர் கூறியுள்ளார். திருகோணமலை நகரை அண்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர்கள் 2 படுகாயமடைந்துள்ளனர். திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் கடல்முக சந்திக்கு அருகே இன்று முற்பகல் பாரிய விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. புதிய உந்துருளியில் சென்ற 2 சிறிய ரக வேன் ஒன்றுடன் மோதியுள்ளனர். இதனையடுத்து உந்துருளியில் பயணித்த 2 உடனடியாக அருகிலுள்ள திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை திருகோணமலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அம்பாறையில் பாண்டிருப்பு பிரதான வீதியில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு மகிழுந்து ஒன்று தப்பிச் சென்றுள்ளது. உந்துருளியில் பயணித்த ஒருவரை மோதிவிட்டு இந்த மகிழுந்து தப்பிச் சென்றுள்ளமை சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற குழுவிற்குள்ள மருத்துவமனை சார்ந்தவர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட மருத்துவ பீடத்தில் தனியார் மருத்துவ மாணவர்களை இணைக்கும் முடிவு
மாற்றப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பல்கலைக்கழகம் தனது மருத்துவ பீடத்தில் மாணவர் இணைப்பு தொடர்பாக கடந்த 21ஆம் தேதி பொது அறிவிப்பை வெளியிட்டிருந்த பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் கடந்த 22ஆம் தேதி கூடியபோது கட்சி தலைமையிடம் தேசிய மக்கள் சக்தியின் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் தனியார் மாணவர்களின் இணைப்புக்கு எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். மாலபேயில் உள்ள சைட்டம் பல்கலைக்கழகத்திற்கு எதிரான போராட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி தீர்க்கமான பங்கை கொண்டிருந்ததாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து உள்ளூர் மாணவர்கள் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ரூபாய்களை பெற்று மருத்துவ பட்டம் பெற அனுமதிப்பது அரசாங்க கொள்கைக்கு முற்றிலும் எதிரானது என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விடயத்தில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்திய மருத்துவ நாடாளுமன்ற குழுவின் பிரதிநிதியொருவர் இந்த மருத்துவ மாணவர்களை சேர்ப்பதற்கான முடிவு சுகாதார அமைச்சரும் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக நிர்வாகமும் அரசாங்க தலைவர்களுக்கு தெரியாமலேயே எடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த விடயம் குறித்து அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருந்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் தாம் கலந்துரையாடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மெகசின் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ள பின்னர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் உடல்நலக் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். கொழும்பில் உள்ள ஹெவலோக் சிட்டி சொகுசு வீட்டு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் துப்பாக்கி தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றில் பல தகவல்களை சமர்ப்பித்துள்ளது. இந்த துப்பாக்கி துமிந்த திசாநாயக்கவின் தந்தையும் முன்னாள் வடமத்திய மாகாண முதலமைச்சருமான பெரடி பெமலால் திசாநாயக்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி வசம் இருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். வீட்டு பணிப்பெண் மூலம் துப்பாக்கியை ஒப்படைத்த பின் சந்தேக நபரான துமிந்த திசாநாயக்க ஆயுதத்தை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு தொலைபேசியில் அறிவுறுத்திய இது தொடர்பாக தொலைபேசி தரப்பு பகுப்பாய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் மன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிக்கு உரிமம் உள்ளதா என்பதை விசாரித்து வரும் விசாரணை அதிகாரிகள் பகுப்பாய்வாளரின் அறிக்கையை பெற்று மேலதிக விசாரணைகளை நடத்த எதிர்பார்ப்பதாலும் விசாரணைகள் இன்னும் முடிவடையாததாலும் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றத்தை கோரியிருந்தனர். எனினும் சந்தேக நபர் துமிந்த திசாநாயக்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி பைஸ்தர் முஸ்தபா மற்றும் சம்பத் மெண்டிஸ் ஆகியோர் விசாரணை அதிகாரிகள் தமது கட்சிக்காரர் மீது சுமத்திய அனைத்து குற்றச்சாட்டுகள் நிராகரிப்பதாக கூறியுள்ளனர். சுயாதீனமான ஆதாரங்கள் இல்லாமல் சந்தேக நபர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து விளக்கமறியலில் வைப்பது மிகவும் தீவிரமான ஒன்றெனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த வழக்கு தற்போது பதில் நீதவான் முன்னிலையில் விசாரிக்கப்படுவதால் நிரந்தர நீதவான் முன்னிலையில் பிணை விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். இந்த விடயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்ட நீதவான் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை துமிந்த திசாநாயக்கவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டனர். சுங்கச் சோதனையின்றி 323 கொள்கலன்களை விடுவிப்பதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உடந்தையாக இருந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாட்டில் நடந்த மிகப்பெரிய திருட்டுச் சம்பவமாக இது உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுங்கத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது தனி உரிமையை காரணம் காட்டி அவற்றை சுங்கத்துறை வழங்காது என கூறப்பட்டதாக தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நீதிமன்றத்துக்கு சென்று இது தொடர்பான தகவல்களை தாம் பெறுவேன் எனவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களில் உள்ள பொருட்களை சோதனை செய்வதற்கு 6 தொடக்கம் 7 நிறுவனங்கள் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 323 கொள்கலன்களையும் விடுவிக்கும் போது இந்த நிறுவனங்களுக்கான அதிகாரம் உரிய முறையில் வழங்கப்படவில்லை எனவும் தயாசிரி ஜெயசேகர கூறியுள்ளார். ஆகவே இந்த கொள்கலன்கள் அனைத்தும் வெளியில் சென்றுள்ள நிலையில் அதில் என்ன இருந்தது என்ற விடயங்கள் இனி ஒருபோதும் தெரியவராது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொள்கலன்கள் தொடர்பான தகவல்களை கோரிய போது கொள்கலன் எங்கிருந்து வந்தது மற்றும் எங்கு இறக்கப்பட்டது என்ற தகவலை வழங்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். 323 கொள்கலன்கள் என்பது மிக பாரிய பொருட்களை கொண்டிருக்கும் எனவும் இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த அரசாங்கம் மூடி மறைக்கின்றது எனவும் தயாசிரி ஜெயசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதும் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நாட்டில் ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக மாறியுள்ளதாக பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் கன்சாக விஜயமுனி தெரிவித்தார்.
காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என ஸ்ரீலங்காவின் பிரதி சுகாதார அமைச்சர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் வைத்தியசாலை கட்டமைப்புகளில் காணப்படும் மருந்துகளின் பற்றாக்குறை குறித்து கருத்து தெரிவித்த வைத்தியர் ஹன்சகா விஜயமுனி 180 வகையான மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனினும் உண்மையில் சுமார் 45 வகையான மருந்துகளுக்கு மட்டுமே தற்போது பற்றாக்குறை காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்காவின் பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹன்சகா விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சுமார் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் சிக்கன் குனியா வைரஸ் பாரிய அளவில் இலங்கையில் பரவி வருவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று விஞ்ஞானத்துறையின் பேராசிரியர் நீலிகா மலவிகே தெரிவித்துள்ளார். இந்த வைரஸானது தனித்துவமான விகாரங்களுக்கு உள்ளாகியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் தனது எக்ஸ்தல பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடனான வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய அரசாங்கத்தின் பொருளாதார சட்ட செயலாக்கத்துறையின் சோதனைக்கு பயந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றுள்ளதாக அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே எடப்பாடி பழனிசாமி இதனை கூறியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை கடந்த 3 ஆண்டுகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து புறக்கணித்து வந்ததாகவும் அந்த கூட்டங்களில் பங்கேற்றிருந்தால் நிதியை பெற்றிருக்கலாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பிரதமருக்கு கருப்பு பலூன் விட்டு எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பின்னர் வெள்ளைக்குடை பிடித்துச் சென்று பிரதமருக்கு வரவேற்பு அளித்தார் எனவும் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது ஒரு நிலைப்பாட்டையும் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாட்டையும் தமிழ்நாட்டு முதல்வர் கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக கூறியுள்ள அவர் அதனாலேயே பொருளாதார சட்ட செயலாக்கத்துறையின் சோதனையும் நடைபெற்றது என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது எனவும் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க திமுக அரசு தவறிவிட்டது எனவும் அவர் சாடியுள்ளார். அரக்கோணத்தில் பெண்ணொருவர் பாலியல் வன்கொடுமை தொடர்பில் முறைப்பாடு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக நிர்வாகி தெய்வச் செயல் மீது சாதாரண பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி குற்றவாளிகள் முன்பிணை பெற காவல்துறையே துணை புரிகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருப்பதற்கு அரக்கோணமே சாட்சி எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேலும் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் வைத்தியர் ஒருவரின் 9 பிள்ளைகள் உயிரிழந்துள்ளனர். கான் யூனிஸ் நகரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் வைத்தியரின் கணவரும் படுகாயமடைந்துள்ளார். கான் யூனிஸில் எரிகாயங்களுடன் சிறுவர்களின் உடலங்கள் அடங்கிய காணொலியொன்றை ஹமாஸ் இயக்கத்தினால் செயற்படுத்தப்படும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த காணொலியை சர்வதேச ஊடகங்களும் சரிபார்த்துள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் வைத்தியரின் 7 மாதம் முதல் 12 வயதுக்குட்பட்ட 9 குழந்தைகள் இஸ்ரேலின் தாக்குதலில் பலியாகியுள்ளனர். வைத்தியரின் கணவரும் படுகாயமடைந்துள்ளதுடன் அவரது தலை மற்றும் நெஞ்சு பகுதிகளில் கடும் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினுடையது என சந்தேகிக்கப்படும் இடங்களை இலக்கு வைத்து வான் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை போசாக்கு குறைவு காரணமாக 4 வயது குழந்தை ஒன்றும் உயிரிழந்த துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது. அத்துடன் காசாவில் 70,000க்கும் அதிகமான குழந்தைகள் போசாக்கு குறைபாட்டை எதிர்கொண்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை நிறுவும் பேச்சுக்கள் ஜனாதிபதி தனிப்பட்ட முறையில் தலையிட்டுள்ளதாக தகவல். தமிழர் தாயகத்தில் தொடரும் விபத்துக்கள். திருவோணமலை விபத்தில் இளைஞர்கள் 2 படுகாயம். கொத்தலாவல மருத்துவ பீடத்துக்கு தனியார் மாணவர்களை இணைக்கும் முடிவில் மாற்றம். ஆளும் தரப்பில் உள்ளவர்களின் எதிர்ப்பை அடுத்து தீர்மானம். சுங்க சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள். அனுர அரசின் மிகப்பெரிய திருட்டு இனச்சாடும் தயாசிரி ஜெயசேகர. உள்ளூராட்சி மன்றங்களில் ஊழல் திருட்டு முற்றாக ஒழிக்கப்படும். சிறந்த அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக லால்காந்த பெருமிதம். மத்திய அரசின் சோதனைகளுக்கு அஞ்சும் மு.க.ஸ்டாலின். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக சாடும் எடப்பாடி பழனிசாமி. இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.